ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொதி வந்த உடனே அதை நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானதாகவே இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்தளவு நுர வந்த உடனே அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த ஹீட்லேயே அந்த சோயா சங்க்ஸ் வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு குருமிளகு நல்லா பொரியட்டும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூடவே 2 பட்டை, கொஞ்சம் கசகசா, ஒரு ஏலக்காய், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிங்கனாலே போதும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை இன்னொரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணாமலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் போட்டு 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலா வாசத்துக்காக தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா லைட்டாக மட்டும் 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா கொதித்து வரட்டும். நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சோயா சங்க்ஸ்க்கெலாம் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து வீட்டில் அரைச்சி சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது கடையில் வாங்கினது இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். சிக்கன் மசாலா தூள் தான் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா காரம் வேணும் அப்படிங்கிறவங்க மிளகாத்தூள் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே இன்றைக்கி நான் குடமிளகா உருளைக்கிழங்கு 2மே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸ் வந்து நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். நல்லா திக்கான சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் நல்லா திக்காக தான் செஞ்சுருக்கேன். கிரேவி ரொம்ப திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடியே 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அப்படியே திக்காக தான் செஞ்சுருக்கேன். கருவேப்பிலை புதினா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சோயா சங்க்ஸ் ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. Thanks for watching. Keep supporting.